Hello friends, welcome back to the channel. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கிட்ஸ் ஸ்பெஷல் பாஸ்தா எப்படி ஈஸியா வீட்லயே ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல செய்யறது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். எப்பயுமே நல்லா கொதிக்கிற தண்ணியில தான் பாஸ்தாவை போட்டு வேக வைக்கணும். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இப்ப காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு இந்த சாப்பர் தான் யூஸ் பண்ண போறேன். இது ரொம்ப ஹேண்டியா இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ணிட முடியுது. சீக்கிரமா வேலையை செஞ்சிருது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா தலை கொதிச்சோன்னே இதில் நம்ம இப்போ பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் பாஸ்தா சேர்த்துருக்கேன். எப்பயுமே பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு பாக்கெட்டில் கொடுத்துருக்க டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சும்மா 1 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இதை வேக வச்சு நம்ம ட்ரைன் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா பாஸ்தா நல்லா காஞ்சி போகாமல் இருக்கும். அதனால நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வெந்தோன்னே பாஸ்தா பாருங்கள் எப்படி இருக்குது. இதை இப்படி கையில் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு கொலண்டரில் போட்டு இப்படி வடிகட்டிடுங்க. இப்போ நம்ம பாஸ்தாக்கான கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நீங்கள் இஞ்சி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இஞ்சி சேர்க்க போகிறது இல்லை. நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, அதை டைரெக்டாக உள்ளே சேர்த்து நல்லா அது கண்ணாடி மாதிரி வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். எப்பயுமே பாஸ்தாக்கு 1 வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 தக்காளி. நான் இன்னைக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கனால 4 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயமும் வந்துட்டு 1:2 ரேஷியோவில் சேர்த்திங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நான் இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நீங்கள் சில்லி சாஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ஜூலியன்ஸாக கட் பண்ண கேபேஜ் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் குடமிளகா இது மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினோன்னே என்னோட சீக்ரெட் டச் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் அதோட சேர்த்துக்கோங்க. எப்பயுமே தக்காளி சேர்க்குற எல்லா ரெசிபிலையுமே கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்தா அதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா எல்லாம் எல்லா பாஸ்தாவோடையும் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வேக விட்டுடலாம். திருப்பி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி அதை தூவிட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பாஸ்தாஸ் ஈஸியாக 5 to 10 மினிட்ஸ் தாங்க இருக்கும். செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இதை கார்னிஷ் பண்ணுறப்ப கொஞ்சமாக மேலே டொமேட்டோ கெச்சப் சேர்த்து கார்னிஷ் பண்ணிடுறேன். அவ்வளோதான்.